ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சரியாக 24 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத வகையில் 2 இனிப்பான நல்ல செய்திகள் உன்னை தேடி வரப்போகுது. எப்போ நடக்கும்னு நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்தை தான் இப்போவே உனக்காக இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே அழகாக அற்புதமாக நடத்தி தரப்போகிறேன். ஏன்னா யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் எனக்கு தானே தெரியும். உன்னுடைய துன்பம் என்ன, உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் என்னன்னு இந்த உலகத்துக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்துக்கும் உன் உள்ளத்தில் குடியிருக்கும் இந்த சாயப்பா எனக்கும் எல்லாமே நல்லா தெரியும். என்னை அன்றி உன்னை காப்பாற்ற வேறு யார் இருக்காங்க? உன் கஷ்டம் முழுவதையும் புரிஞ்ச நான் இப்போது அனைத்தையும் சரி செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். உன் பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே நான் தினமும் செவி கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். முழு நம்பிக்கையோட நீ எந்த கவலையும் இல்லாமல் இனி நிம்மதியாக வாழும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி தர்றேன். நீயும் புதிதாக பூத்த மலர் போல உன் வாழ்க்கையை புத்துணர்ச்சியாக வாழ தயாராகு. புது மனிதனாய் உன்னை புதுப்பிச்சுக்கோ என் செல்லமே. இனிமே நீ முகத்தில் அணிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான நகைனா அது புன்னகைதான். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரையும் பார்த்து சிரிச்சே சமாளிக்கக்கூடிய பிள்ளையாக, சாதுரியம் கொண்ட பிள்ளையாக நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நீ சிரிக்கும் போது தான் மனசில் என்ன யோசிக்கிற, என்ன நினைக்கிறங்கிறத யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. உன் மனசில் ஒரு அசுரனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே செய்ய பழகு. அர்த்தமற்ற கவலைகளையும் கோபத்தையும் வருத்தத்தையும் முகத்தில் காட்டுறது மூலமாக எதையுமே சாதிக்க முடியாது. ஆனால் உன் புன்சிரிப்பின் மூலமாக மனசுக்குள்ள எல்லா விஷயங்களையும் சரியாக திட்டம் தீட்டி செயல்படுத்தி விடலாம் என் செல்லமே. யாருக்கும் கெடுதல் செய்யவோ யாரையும் அழிக்கவோ நான் சொல்லலை. நீ எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு இருந்தீனா அது உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். நீ நினச்சதை நடத்திக்கிறதுக்கு அது ஒரு புது வழியை காட்டும். உன் எதிரில் இருக்கிறவங்க நீ என்ன யோசிக்கிறன்னு புரிஞ்சுக்காம தெரியாமல் குழம்பி போயிடுவாங்க. அதற்காக தான் எப்போதுமே சிரிச்ச முகத்தோடையே இருந்து உனக்கான காரியங்களை திறமையாக செஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். நேற்று வரைக்கும் நடக்காத விஷயங்களை நினச்சி கோபப்படுறத முதல்ல விட்டுட்டு இன்னையிலேருந்து நிதானமாக முடிவெடு. உன் மனசில் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் மறைஞ்சு உனக்கான நல்ல வழி நிச்சயமாக பிறக்கும். நீ ஏன் இப்படி இருக்கன்னு உன்னை கேலி செஞ்சவங்க முன்னாலேயே உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்ட போகிறேன். உன் எண்ணமெல்லாம் ஏனிப்படியாக மாறப்போகுது. எப்போதுமே உலகத்தை சுற்றி சுற்றி வர்ற நான் இப்போது உன் வெற்றியை உன் கைகளில் கொடுத்து உன்னையும் உலகம் சுற்றக்கூடிய ஆளாக மாற்ற போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் விடை காண முயற்சி செஞ்சு நீ தோற்று போனதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால தானே இப்போது மனசு வாடி போய் மன வருத்தத்தோடு இருக்க. உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா கஷ்டங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக தீரும்னு நீ நம்பு. உனக்காக எல்லாத்தையும் நடத்தி தர இந்த சாயப்பா நான் இருக்கேன் என் செல்லமே. உன்னுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய தீர்க்கமான பக்தியால் தீரப்போகுது. ஏன்னா அத்தனையும் உனக்கு சரி செய்யதானே உன்னை தேடி வந்திருக்கேன். என் பிள்ளையான நீ சந்தோஷத்தோட ஆனந்த கண்ணீர் வடிக்கிறத பார்க்கறதுக்காக என் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் போல இன்னுமே என் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவ. தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் என் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மண்ணுக்குள்ள புதைச்ச குப்பை போல அழுந்தி மறைஞ்சு காணாமல் போக போகுது. உன்னை மண்ணில் நான் விதையாக போட்டிருக்கேன். நீ விதையாக இருந்து மரமாக முளைச்சு நல்ல பலனை தரணுமே தவிர தேவையில்லாத கெட்ட செயல்களில் ஈடுபடவே கூடாது. இரவுக்கு பின்னால் எப்படி பகல் வருதோ, குளிர்காலத்துக்கு பின்னால் எப்படி வெயில் காலம் வருதோ, அதே போல தான் இப்போது உன் துன்ப காலத்தை முடிச்சு வச்சு இன்ப காலத்தையும் நிச்சயமாக தருவேன். ஆணுடைய அன்பை உணராத எந்த பெண்ணும் சந்தோஷமாக வாழ முடியாது. அதே போல பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்காத எந்த ஆணும் இந்த உலகத்தில் சாதிக்கவும் முடியாது. ஆணோ பெண்ணோ எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தானே. ஒருத்தருக்கொருத்தர் அன்பா இருங்க, பாசமா இருங்க. அடுத்தவங்க உணர்வுகளை மதித்து அவங்க நினைக்கிறதையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆளாக இருங்க. நீ பொறுமையாக காத்திருந்தாலே மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். எப்போவுமே யாரை பற்றியும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத.
அதே போல உன்னை பற்றியும் யாரிடமும் எதையும் சொல்லி கொள்ளாதே என் செல்லமே. நீ அடுத்தவங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, உன் வீட்டில் நடக்கிற விஷயத்தை அடுத்தவங்க கிட்ட சொன்னாலும் சரி, ரெண்டுமே உன்னை நிம்மதி இழக்க செய்துவிடும். நீ எப்போதுமே அமைதியான மனசோட அழகான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். உன்னோட உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது இனிமே நீ கலங்கவே வேண்டாம். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை இன்னுமே உன்னை வலிமையான ஆளாக மாற்றும். நம்பிக்கையோட சாயப்பான்னு என்னை கூப்பிட்டீனா உன் மன கலக்கத்துக்கான ஆறுதலை நான் கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதுனால தானே எல்லாரும் உன்னை தேடி தேடி வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. இங்கே எல்லாமே தேவைக்கு தான். அது புரியாமல் எல்லார் மீதும் அன்பு பாசம்னு காட்டி நீயாகவே சங்கடத்தை தேடிக்காம உன் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பி. நீ போகிற இடமெல்லாம் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். இனிமே நீ போகும் பாதையெல்லாம் வெற்றி பாதையாக மாறும். நீ முயற்சி செய்யும் எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும் என் செல்லமே. எதை நினச்சி இத்தனை நாள் காத்திருந்தியோ அதை உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு தர்றேன். உனக்கான நல்லது செய்வதற்காக நான் உன் கூடவே வரப்போகிறேன். நீ கண்ணீர் விடுறதை விட்டுட்டு என் மேலே முழு நம்பிக்கை வை. உன் வழி நிறைந்த வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் ஆக்கி தர்றேன். உனக்கு வந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நீ பொறுமையாக கையாள கற்றுக்கிட்டதானே. இந்த பொறுமையும் பணிவும் எப்போதும் உன் கூட இருக்கிறதும். அதே போல எந்த விஷயத்தையும் நினச்சி தயங்கி நிற்காம தைரியமாக வேலை செய்ய ஆரம்பி. நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான முடிவை வெற்றியாகவே உன் கைகளில் கொடுப்பேன். நீ ஒருபோதும் மன தைரியத்தை மட்டும் இழந்திராதே. ஒவ்வொரு நாளும் ஒரு துளியாவது உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமே மிகப்பெரிய முன்னேற்றமான வெற்றி நிறைந்த வாழ்க்கையை நீ வாழுவாய் என் செல்லமே. எந்த காரணத்துக்காகவும் நீ பின்வாங்க வேண்டாம். உன் கூடவே உனக்கு துணையாக உனக்கு பின்னாலேயே உன் சாயப்பா நான் இருக்கேன். சில எதிர்மறை சக்திகளிடமிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதையும் கண்டுகொள்ளாமல் உன் வேலைகளை மட்டும் சரியாக செய்து வா. நிச்சயமாக நீ நினச்ச எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றிகரமாக நடக்கும். இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த நீ இப்போ உன் வாழ்க்கையில் வெற்றியை பார்க்க போகிற, அற்புதங்களை பார்க்க போகிற. இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க போகுது. இந்த சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சினா எல்லாத்தையுமே உனக்காக நான் சரி செய்வேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உறவுகளை தேவைக்கான ஊறுகாய் போல பயன்படுத்திக்காம உப்பு போல அவசியமாக பயன்படுத்திக்கோ. உறவுகள்ன்றது மனித வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியன்றத சொந்தக்காரங்களே இல்லாத மனிதர்களிடம் போய் கேட்டாதானே உனக்கு புரிய வரும். உறவுகள் எப்போதுமே அவசியமாகவும் இருக்கட்டும், அதே நேரத்தில் அளவோடும் இருக்கட்டும். ரொம்ப கொஞ்சி பேசிக்கிட்டு அப்புறம் சண்டை போட வேணாம். எல்லா உறவுகளும் எல்லா மனிதர்களும் ஒரு நல்லது கெட்டதுக்கு வந்துதானே ஆகணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் நல்ல முறையில் நட்போட பழகு. ஓம் சாய்ராம்.